ஒரு வழியாக நம்ம காவேரியுடன் ஒன்று சேர்ந்த விஜய் நடந்தது என்ன தெரியுமா? நம்ம விஜய் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டாங்க அப்படின்னு தான் வந்து பார்த்தீங்கன்னா நினச்சிட்டு இருக்காங்க. அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பாட்டி தாத்தா எல்லாருமே வந்து சேர்ந்துக்கிட்டு காவேரி வந்து பார்த்தீங்கன்னாப்பா அதாவது அவள் இறந்துட்டா, அவளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா உன்னால் திரும்ப பார்க்க முடியாது, அவள் இறந்துட்டு அவள் உயிரை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா திரும்ப அவள் குழந்தைய வந்து பிறந்திருக்கு, இந்த பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு நீ அவளை மறந்துட்டு இந்த குழந்தைக்காக நீ வந்து பார்த்தினாக்கா லைஃப்பை பார்த்து தான் ஆகணும், மூவ் ஆன் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு வந்து பேசிக்கிறாங்க. இதில் நம்ம விஜய்க்கு வேறு ஒரு கல்யாணமும் வந்து பண்ணி வச்சிடணும் அப்படின்ற இன்னொரு யோசனையுமே வந்து பார்த்தினாக்கா அவங்க போட்டிருக்காங்க. ஆனால் இதில் தான் பல குழப்பங்கள் வந்து பார்த்தினாக்கா நம்ம விஜய்க்கு ஏற்படும். முக்கியமாக வந்து பார்த்தினாக்கா 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா உண்மையும் தெரிய வரப்போகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடியே நம்ம விஜய் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு கல்யாணமும் பண்ணியிருக்கவும் கூடாது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டி போய் சேர்ந்துட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோங்க. வீடியோக்கு லைக் போட்டுக்கோங்க. முக்கியமாக வந்து பார்த்தோன்னாக்கா நல்லா அவர் ஒய்ஃபோடு வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக அவர் லைஃப்பை என்ஜாய் பண்ணுற டைமில் இப்போ அங்கே வந்து பார்த்தோன்னாக்கா ஒரு கார் விபத்து, அதுலேயுமே வந்து பார்த்தோன்னாக்கா நம்ம விஜய்க்கும் அடிபட்டுச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம காவேரிக்குமே அடிபட்டு நம்ம காவேரி 3 வருஷத்துக்கு வந்து பார்த்தினாக்கா என்ன பண்ணிட்டாங்க, எல்லாத்தையும் டோட்டலாக மறந்துட்டுருக்காங்க அப்படின்ற ஒரு உண்மை வந்து பார்த்தினா அந்த இடத்துல வந்து பார்த்தினா தெரிய வருது. இதுலேயுமே வந்து பார்த்தினாக்கா நம்ம விஜய் வந்து ஏதோ சந்தேகத்தோடு தான் வந்து இருக்காங்க. ஆனால் இருந்தாலும் நம்ம விஜய் இன்னொரு யோசனையிலும் வந்து இருக்காங்க. இது எல்லாமே ஒரு வேளை இவங்க சதி தான் வந்து பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம ஏன் வந்து பார்த்தோன்னா இப்போ போயிட்டு அந்த இடத்துல அவங்களுக்கு ஆறுதல் வந்து சொல்லக்கூடாது, இப்போ காவேரியோட அப்பா அம்மாவெல்லாம் வந்து பார்த்து பேசுவோன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்ம விஜய் வந்து இருக்காங்க. ஆனால் இந்த குழந்தைய கையில் கொடுத்து அங்கே போக விட முடியும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்தினாக்கா இப்போ இந்த காவேரி வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாங்க, அவளுமே டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் மறந்துட்டா இல்லையா. அதனால் ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்தினாக்கா எடுத்து சொல்லி புரிய வச்சுட்டு இருக்காங்க. நீ வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணமே பண்ணிக்கல அப்படி இப்படின்னு வந்து சொல்லும்போது நம்ம காவேரிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டா ஒரு பிரச்சனை முடியலம்மா அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. உடனே வந்து கங்காவுக்கு குழந்தை பிறந்ததை பற்றியெல்லாம் வந்து பேசிட்டு அப்படியே வந்து அவங்களுக்கு மறக்க வச்சிருவாங்க. ஆனால் இருந்தாலும் கூடிய சீக்கிரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவேரியை வந்து மீட் பண்ண போகிறாங்க. அதில் அவருக்கே பெரிய பயங்கரமான ஷாக்கிங்காக வந்து இருக்க போது. இந்த மாதிரி என்ன மொத்தமாக ஏமாத்தினா யாருமே வந்து நான் விட போகிறது கிடையாது, அவங்க எல்லாருக்கும் நான் சரியான ஒரு ஆப்பை வைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா யோசிக்க போகிறாங்க. மேலும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா உருவாகிட்டே இருக்குது இல்லையா. இது எல்லாத்தையும் தீர்த்து வைக்கணும். முக்கியமாக நம்ம காவேரியை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற எண்ணம் அவருக்கு வரப்போகுது. நம்ம காவேரியை எப்போ தான் வந்து மீட் பண்ணுவாங்க, இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல பேருக்கு பல குழப்பங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துகிட்ருக்கும். ஆனால் கூடிய சீக்கிரம் உண்மை வெளியே வரும்போது நம்ம காவேரி வந்து பார்த்தினாக்கா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம விஜயை வந்து திரும்ப விட்டு போகிறதுக்கான எந்த ஒரு வாய்ப்பும் வராது. யாராச்சும் ஒருத்தர் இந்த உண்மையை சொல்லுவாங்களான்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்தோம். கடைசியில் வந்து பார்த்தினாக்கா இப்போ நம்ம காவேரியோட அம்மாவே வேறு வழி இல்லாமல் எல்லா உண்மையும் சொன்னால் இன்னும் பெட்டராக தான் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல தான் பிள்ளை கஷ்டப்படுறத வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால தாங்கிக்க முடியலன்றது. இன்னொரு பக்கம் குழந்தைய பெற்றுட்டு குழந்தை வந்து பார்த்தினாக்கா அந்த இடத்துல தனியாக தத்தளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்களால பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்த தாத்தா பாட்டி சொல்லி பெரிய ஆப்பை வச்சு விட்டாங்க. இதில் என்னன்னா நம்ம விஜய் வந்து இந்த தாத்தாவுக்கு பாட்டிக்கு வந்து என்ன மாதிரி தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் தெரிவிச்சுடுங்க. நம்ம விஜயும் நம்ம காவேரி வந்து பார்த்தீங்கன்னா 2 பேரும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. உங்களோட கருத்தை வந்து கமெண்ட் தெரிவிச்சுட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.